ஸோ நெக்ஸ்ட் நேம் ரியாக்ஷன் வந்து ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ ரோசன்மன் ரிடக்ஷனில் என்ன ரியாக்டன்ட், என்ன ரியேஜென்ட், என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்டன் வந்து ஆசிட் குளோரைடு எடுக்க போகிறோம். ஆசிட் குளோரைடு அப்படின்னா C++OCl, அதாவது COCl இருந்தால் அதான் ஆசிட் குளோரைட். ஸோ இங்கே ரியாக்டன் பாருங்கள், CH3COCl, இது ஒரு ஆசிட் குளோரைட். இதை வந்து நம்ம ஹைட்ரஜன் கூட என்ன செய்ய போகிறோம், ட்ரீட் பண்ண போகிறோம். அதான் ரெடக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். சரி, அதில் பல்லேடியம் வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும், பேரியம் சல்ஃபேட் வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் ஆக போகுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் H2ல் 2 ஹைட்ரஜன் இருக்கும், HHன்னு 2 இருக்கும். அதில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clலும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்னா HCl வெளியே போயிடும். அப்போ நல்லா பாருங்கள், இங்கே Clலும் Hம் போயிடுச்சு. அப்போ இந்த Cl போன இடத்துல இந்த H வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போது CH3CO அப்படியே இருக்க போது இந்த Clக்கு பதிலாக யார் வந்துட்டா இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது ரோசன்மன் ரிடக்ஷன். நம்மளுக்கு ஒரு ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதில் இந்த பேரியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு கேட்டலிட்டிக் பாய்சனாக ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அப்படின்னா இந்த ஆல்டிகேட் ஃபர்தராக ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த பேரியம் சல்ஃபேட் வந்து பாய்சனாக என்ன செய்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் ரோசன்மன் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நேம் ரியாக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.